Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for this time as we come around your word. Speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திற்கு நேராய் வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். As we're going to look at the tremendous victory that you won for us on the cross of Calvary. Help us. உம்முடைய மாபெரும் வெற்றி கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக சிறந்ததற்காக நன்றி. Walk in the victory that you won for us. In Jesus' precious name. Amen. நீர் நடக்க சொன்ன அந்த வெற்றியிலே நாங்கள் நடப்பதற்காக எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we're going to look from Gospel of John chapter 20, the resurrection of the Lord Jesus Christ. இந்த நாளிலும் கூட யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். He is risen and he is alive. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். See, John was the only one apostle at the foot of the Lord Jesus Christ when he was crucified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒரே ஒருவன் யோவான் மாத்திரமே அவருடைய பாதத்தண்டையிலே இருந்தார். There were 4 women there. One of them was Mary Magdalene. 4 பெண்மணிகள் அங்கே இருந்தார்கள். அதில் ஒருவள் மகதலேனாள் மரியாள் ஆவார். Here we see verse 1, John chapter 20 verse 1. On the first day of the week, Mary Magdalene came to the tomb early while it was still dark and saw that the stone had been taken away from the tomb. யோவானுக்கு எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருக்க கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். So here we see she came very early while it was still dark on the first day of the week. வாரத்தின் முதல் நாள் காலை இருட்டோடே கூட மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறை அண்டையிலே வந்தாள். Matthew says, as it began to dawn toward the first day of the week. முதலாம் நாள் விடியும் பொழுது அவள் வந்தாள் என்று மத்தேயு சொல்லுகிறார். Mark and Luke, they say very early in the morning on the day of resurrection. லூக்காவும் மார்க்கும் இப்படியாய் சொல்லுகிறார்கள், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே அவள் வந்தாள் என்று. So here we see Mary Magdalene probably could not get sleep. மகதலேனா மரியாள் இரவு முழுவதும் அவளால் தூங்கியிருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். She wanted to bring spices to anoint the body of Jesus with other ladies. மற்ற ஸ்திரீகளோடு கூட திரவிய எண்ணெயை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அபிஷேகிக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறாள். Here we find Mary Magdalene. She came from the village of Magdala. மகதலா என்று சொல்லப்படுகிற கிராமத்திலிருந்து இந்த மரியாள் இயேசுவின் அண்டைக்கு வருகிறாள். Bible says Mary Magdalene is one from whom the Lord Jesus Christ cast out 7 demons. மகதலான் மரியாள் ஆகிய இந்த ஸ்திரீனிடத்தில்தான் இயேசு கிறிஸ்து 7 ஆவிகளை துரத்தினார் என்று சொல்லுகிறார்கள். So she comes to the tomb with the other women and they know there is a stone at the tomb. Someone has to roll away the stone for them to have access. மகதலான் மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அவர்கள் அந்த கல்லறை அண்டையிலே வருகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான் என்பதாக. But I think they were surprised when they saw the stone rolled away. அவர்கள் இதை எப்படி திறப்பது என்று யோசித்துக் கொண்டு வரும்பொழுது அந்த கல் புரட்டப்பட்டதாய் இருந்தது. This was a supernatural act and the Lord Jesus Christ is not there anymore. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடந்த ஒரு அற்புதமான காட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள் இல்லை. So they came to anoint the body of Jesus. அவர்கள் வந்ததின் முகாந்திரம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இந்த எண்ணெயினால் அபிஷேகிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். As soon as she found that, we see in verse 1, she ran and came to Simon Peter and to the other disciple, that's verse 2, whom Jesus loved, and said to them, they have taken away the Lord out of the tomb, and we do not know
where they have laid him. வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். She thinks here that someone has taken away the Lord. அவள் நினைத்தால் இயேசுவின் சரீரத்தை வேறு யாரோ வந்து கொண்டு போய்விட்டார்கள் என்று. Here it says, verse 3, there Peter therefore went out and the other disciple and were going to the tomb. அப்போது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு ஓடி போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். And both of them ran together and the other disciple outran Peter. எல்லா சீஷர்களும் கல்லறை நடைக்கு ஓடினார்கள். அதற்கு முன்பதாக பேதுரு விழுந்தடித்து ஓடி சேர்ந்தார். So we know the other disciple is nothing but Apostle John. மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் யோவான் இயேசுவின் அன்பான சீஷனாய் இருந்தார். So John gets to the tomb first and he looks at the tomb. யோவான் அவர்கள் கல்லறை நண்டையிலே போய் பார்க்கும் பொழுது Verse 5, and he stooping down looking in saw the linen cloth lying there, yet he did not go in. 5ஆம் வசனம், அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. He saw the linen cloth with which they wrapped the body of the Lord Jesus Christ lying on one side, but he did not go in. சீலை சுற்றப்பட்டதாய் இருந்தது, ஆனால் யோவான் உள்ளே போக துணியவில்லை, அவர் வெளியிருந்தே பார்த்தார். The Peter comes after him and he goes in to look at the linen cloth. பின்பதாக வந்த பேதுரு உள்ளே சென்று போய் பார்த்த பொழுது உள்ளே சீலை அங்கே சுற்றப்பட்டு இருந்தது. And also he found the napkin which covered the face of the Lord Jesus Christ was folded and it was on the other side. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே வைத்திருந்த அந்த துணி நன்றாக மடிக்கப்பட்டதாய் மற்றொரு பகுதியிலே வைக்கப்பட்டிருந்ததை பேதுரு பார்க்கிறார். Verse 7, and the handkerchief that had been around his head, not lying with the linen cloths, but folded together in a place by itself. 7ஆம் வசனம், சீலை கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். So then we see the other disciple means John comes in as well and he looks at these things. மற்ற சீஷர்களும் பின்பதாக வந்து இந்த காரியத்தை அவர்கள் கண்டார்கள். And he says verse 8 to 10, and the other disciple who came to the tomb first went in also and saw and believed, for as yet they did not know the scripture that he must rise again from the dead. Then the disciples went away again to their own homes. 8ஆம் வசனம், முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். 9ஆம் வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். 10ஆம் வசனம், பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். So see here, Peter goes in and looks at the linen cloth and the handkerchief that covered his head. பேதுருவானவர் உள்ளே போய் சீலை சுற்றி இருக்கிறதையும் அவர் முகத்தில் இருந்த துணி மடித்து வைத்திருக்கிறதையும் கண்டான். And John goes in after to see that. Here it says he saw and believed. அதற்கு பின்பதாக யோவான் அவர்கள் உள்ளே சென்று அதை பார்த்து விசுவாசித்தார்கள். He believed that Lord Jesus Christ is risen from the dead. அவர் விசுவாசித்தார் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று. So this was a tomb of a rich man, Joseph of Arimathea. I've been to the garden tomb twice. அரிமத்தேயனாகிய யோசேப்பு அவனுடைய கல்லறையாக இது இருந்தது. This was a tomb of the family. The tomb was carved into a rock. இந்த கல்லறையானது அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்ததாக முழு பாறையில் செய்யப்பட்ட ஒன்றாய் காணப்பட்டது. And you can see some space there and you can clearly see from the outside. அதர் உள்ளே நிறைய இடம் இருந்தது, வெளியிருந்தே அந்த கல்லறைக்குள் பார்க்க முடியதாய் காணப்பட்டது. So here we see Peter and John, they have gone back to their home. யோவானும் பேதுரும் அவர்கள் வந்த இடத்திற்கே திரும்பி போனார்கள். But we see that Mary Magdalene is hanging around there. ஆனால் மகதலேனாள் மரியாளோ அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். Verse 11, Mary stood outside the tomb weeping, and she wept and stooped down and looked into the tomb, and she saw two angels in white sitting, one
at the head and another one at the foot. 11ஆம் வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, 2ஆம் வசனம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவராய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். She sees 2 angels sitting. நிச்சயமாக அவர்கள் அங்கே 2 தேவ தூதர்களை பார்த்தார்கள். Mary did not want to go, she was hanging around. மரியாள் அந்த இடத்தை விட்டு போக விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். And these 2 say to Mary, "Why, woman, why are you weeping?" இந்த 2 தேவ தூதர்களும் மரியாளை பார்த்து கேட்கிறார்கள், மரியாளே நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று. It's a strange question, isn't it, to ask someone at the tomb weeping, "Why are you weeping?" தெரியாத நபர்கள் அவளை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று. She replied and said, "They have taken away my Lord, and I do not know where they have laid him." என் ஆண்டவர் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்திருக்கிறார்களோ என்று தெரியவில்லை என்றாள். As she said and she turned around, Jesus was standing next to her. இப்படி பேசிக்கொண்டே திரும்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவருக்கு அருகாமையிலே நின்றார். But she did not realize it was the Lord Jesus Christ. ஆனால் அவள் புரிந்து கொள்ளவில்லை அது இயேசு என்று. Verse 15, Jesus said to her, "Woman, why are you weeping? Whom are you seeking?" இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். She still hasn't realized it was the Lord Jesus Christ. She thought it was the gardener. அவர் இயேசு என்று சொல்லி அவள் அறிந்து கொள்ளவில்லை. அவள் நினைத்தால் அவர் ஒரு தோட்டக்காரர் என்று. And she says to him, thinking he was the gardener, she says to him, "If you have carried him away, tell me where you have laid him, I will take him away." அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் சொன்னதாவது, ஐயா நீர் அவரை எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றாள். You know, dead bodies are really heavy. Not only that, they wrapped the body of Jesus with spices, about 100 pounds in weight. மரித்த சரீரமானது மிகவும் கனமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் சரீரத்தை பல திரவியங்கள் போட்டு, வாசனை திரவியங்கள் போட்டு சுற்றி வைத்திருப்பார்கள். She says to Lord Jesus, thinking him to be the gardener, "Tell me where you laid him." அவள் இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி கேட்டால், அவரை எங்கே வைத்தீரோ என்று சொல்லும் என்று. Lord Jesus Christ was in a resurrection body. Maybe that's the reason why she could not recognize him or not. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சரீரத்தில் இருக்கிறபடினாலே ஒருவேளை அவளால் இயேசு என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். She was in sorrows weeping. ஆனாலும் அவள் துக்கமுகமாய் அழுது கொண்டிருக்கிறாள். And Jesus replied to her and said, "Mary." One word, he called her by her name, Mary. இயேசு அவளை பார்த்து மரியாளே என்று கூப்பிட்ட உடனே She recognized his voice and she said, "Rabboni," which means teacher. இயேசு இப்படி கூப்பிட்ட உடனே அவள் புரிந்து கொண்டாள், இவர் என் போதகர் என்று, ரபுனி என்று அவள் சொன்னாள். She was full of joy. She recognized the Lord Jesus Christ. அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவளாய் இயேசு என்று அறிந்து கொண்டாள். And next verse it says, verse 17, "Do not cling to me." Jesus said to her, "Do not cling to me, for I have not yet ascended to my Father, but go to my brethren and say to them, I am ascending to my Father and your Father, and to my God and your God." 17ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்தில் போய், நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றாள். Here Jesus is saying to her, "Do not cling to me. I have not yet ascended to my Father." என்னை தொடாதே, நண்டைக்கு வராதே, நான் இன்னும் என்னை பிதாவினிடத்திற்கு காண்பிக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். And he says, "Go and tell my brethren." இயேசு சொல்லுகிறார், நீ போய் இந்த காரியங்களை என் சகோதரிடத்திலே சொல் என்றார். He is giving her instruction, "Go and tell my brethren." இயேசு அவளுக்கு வழிகாட்டுகிறார், நீ போய் என் சகோதரிடத்திலே இந்த காரியங்களை சொல் என்று. We have he called his disciples servants, friends, and he also said sheep,
that hear my voice. Now he is saying, my brethren, a new relationship. இயேசு தம்முடைய சீஷர்களை சகோதரர்கள், சிநேகிதர்கள், ஆடுகள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு புதிய உறவிலே சொல்கிறார், என்னுடைய சகோதரர் என்று. Jesus died and rose again, and now we are all in the family of God. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போது நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, Something very important we notice here. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Mary Magdalene was the first and only person on the earth to see the Lord Jesus Christ, risen Lord first. தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலில் பார்த்த சாட்சி யார் என்றால் மகதலேனாள் மரியாள் ஆவாள். Not only that, she was the first messenger of resurrection. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் தூதலாக அவள்தான் காணப்படுகிறார். See, Lord chose that woman to reveal himself to her. முதல் முறையாக இயேசு உயிர்த்தெழுந்தவராக இந்த மகதலேனாள் மரியாளுக்கு தான் காட்சி கொடுக்கிறார். He did not appear to his disciples. He did not appear to the chief priests and the leaders, but he appeared to this woman, Mary Magdalene, out of whom he cast out 7 demons. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சியை பிரதான ஆசாரியருக்கோ அவருடைய சீஷர்களுக்கோ மற்ற தலைவர்களுக்கோ யாருக்குமே காண்பிக்கவில்லை. இந்த மகதலேனாள் மரியாள் என்கின்ற தம்மிடத்தில் 7 அசுத்தாவிகளை துரத்தின இவளிடத்திலே இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். Not only that, she was the first messenger of resurrection. தெழுதலின் முதல் சாட்சியாக அவள் இருக்கிறாள். You know, he addresses the disciples in a very nice way, my brethren. மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்களை இயேசு என் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். He is very gracious. இயேசு மிகவும் கிருபை புரிந்தினவர். Remember, they all forsook him and one denied him, except Apostle John, who was at the foot of the Lord Jesus Christ. கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவை புறக்கணித்து விட்டு ஓடிவிட்டார்கள். ஒருவன் மறுதலித்து விட்டான். ஒரே ஒருவர் மாத்திரமே இயேசுவின் பாதத்தில் இருந்தார். ஆனாலும் இயேசு அவர்களை நேசிக்கிறார். Our Lord is gracious. He says, go and tell my brethren. நம்முடைய ஆண்டவர் மிகவும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், என் சகோதரிடத்திலே நீ போய் சொல்லு என்பதாக. So verse 18, Mary Magdalene came and told the disciples she had seen the Lord and that he had spoken these things to her. 18ஆம் வசனம், மகதலேனாள் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை எல்லாம் சீஷர்களுக்கு அறிவித்தாள். So here we see that Mary Magdalene comes and tells the disciples. இங்கே நாம் பார்க்கிறோம், மகதலேனாள் மரியாள் இயேசு சொன்ன காரியங்களை சீஷர்களிலே பகிர்ந்து கொள்ளுகிறார். Verse 19, the same day at the evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for the fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, peace be with you. 19ஆம் வசனம், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். So the disciples were in the room. They locked the room for the fear of Jews, and they were all together assembled. But this time when Jesus appeared, Thomas was not there. He was missing. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் சீஷர்கள் யாவரும் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் யூதருக்கு பயந்ததினாலே அவர்கள் நடுவே நின்று இயேசு சொல்லுகிறார் சமாதானம் என்று. ஆனால் அந்த தருணத்திலே தோமா அங்கே இருக்கவில்லை. Here he makes them feel easy. அவர்கள் லெகுவாய் இருக்க இயேசு விரும்புகிறார். The resurrection body of the Lord Jesus Christ was amazing. But he says to them, peace be with you. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மிகவும் மகிமையான ஒன்று. அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று. This is the first thing he says to calm them down. அவர்களை அமைதிப்படுத்தும்படியாக இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Then he gives them few more points. He assures them that he is alive.
That's what we see. அதற்கு பின்பதாக 2 குறிப்புகளை சொல்லுகிறார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதாக. In verse 20, now when he had said this, he showed them his hands and his side, and the disciples were glad when they saw the Lord. 20ஆம் வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். So the Lord Jesus Christ, this is the first meeting he has with his disciples after the resurrection. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அவருடைய சீஷர்களோடு கூட சேர்ந்து செய்கிற முதலாவது கூடுகை இதுவே ஆகும். Upon them he bestows 5 things. அவர்கள் மீது 5 முக்கியமான காரியங்களை சொன்னார். The first thing he says, he gives them assurance that he is alive. முதலாவது காரியம் அவர்களிடத்தில் அவர் சொன்னதாவது, நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதாக. That's what he showed his hands. Probably they saw his side as well. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவேதான் தம்முடைய கரங்களையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். But Thomas was missing here. ஆனால் தோமா அவரை அங்கே பார்க்கவில்லை. Second thing he said was, again he says, verse 21, he said to them again, peace to you. 21ஆம் வசனத்திலே மீண்டுமா இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. He says, I give you my peace. First he assured them, second he gives them peace. இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சமாதானத்தை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். And then third, he gives them a commission. மூன்றாவதாக ஒரு கட்டளையை அங்கே கொடுக்கிறார். He said, peace be unto you, as the Father has sent me, I also send you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். He's saying to them, as the Father has sent me, even so I send you with the same mission. பிதாவான தேவன் என்னை இங்கே அனுப்பினாரோ அதே போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். He's giving them a mission to go out to tell the people about the resurrected Lord Jesus. இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று. So he assured them and he says, my peace is with you. Third thing he said was, he gave them commission. முதலாவதாக நான் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார், சமாதானத்தை கூறினார், மூன்றாவதாக கட்டளையை கொடுத்தார். But they cannot go and do that. And he says, verse 22, and when he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். He breathed on them for them to receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். You need the Holy Spirit, without which you will not be able to fulfill the mission. That's what he's saying. He breathed on them. பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதினார். And he said, receive the Holy Spirit. And then he went on to tell them that they have a job to announce God's forgiveness that's available to people. பரிசுத்த ஆவியை தம்முடைய சீஷர் மீது ஊதி, நீங்கள் இப்பொழுது போய் இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், எல்லா ஜனங்களுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்பதாக. This is a very powerful meeting, very important meeting that the Lord Jesus Christ had on the same evening, on the day he rose again from the dead. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று மாலையிலே சீஷர்களோடு கூட பண்ணின இந்த கூடுகையானது மிக முக்கியமானதாகவும் மிக வல்லமை நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. She first appeared to Mary Magdalene, and now we see he come through. They locked everything because he has the glorious body, resurrected body. He came through the door. அன்று மாலையிலே சீஷர்கள் யாவரும் யூதருக்கு பயந்ததினாலே எல்லா கதவுகளையும் பூட்டி கொண்டு அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு மகிமை நிறைந்த சரீரத்தில் இருக்கிறபடினாலே பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டிற்குள்ளாக வந்து நின்று பேசுகிறார். All the disciples were excited. The Lord Jesus Christ is risen. எல்லா சீஷர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்டு. But Thomas wasn't there. So they go and tell Thomas
Thomas, you missed it big time. தோமா அந்த நேரத்திலே வேறெங்கோ சென்று விட்டார். அவர் தோமாவுக்கும் இதை சொல்லுங்கள் என்று சொன்னார். Lord Jesus Christ came, we saw him, he is alive, and you missed it. சீஷர்கள் தோமாவிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் இயேசுவை சந்தித்தோம், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதாக. But he said, I have got to see the nail prints, and I've got to even see the wound on his side. I've got to see and feel it, then only I will believe. That's what he said. தோமா அவர்கள் சொன்னது என்னவென்றால், நான் என் கண்களால் அவரை பார்த்து அவருடைய கைகளிலும் விலாகளிலும் என்னுடைய விரலை விட்டு பார்ப்பேன், அப்பொழுதுதான் நான் விசுவாசிப்பேன் என்றார். So then we see in verse 26, the Lord Jesus Christ appears to them again. They gathered there and they locked their room because of the fear of the Jews. And the Lord Jesus Christ appears to them after 8 days. This time Thomas was there. 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். And Jesus shows him nail prints and his wounds on the side. And Thomas said, இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். தோமா அதை கண்டு, verse 28, Thomas answered and said, My Lord, my God. தோமா பிரதியுத்தரமாக இயேசுவிடத்தில் சொன்னான். 28ஆம் வசனத்தில் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். Jesus said to him, Thomas, reach out and touch my wounds. இயேசு சொன்னார், தோமா உன் விரலை இந்த விலாவிலே போட்டு பார் என்றார். Thomas saw the Lord Jesus Christ and he believed. தோமா அதை கண்டு விசுவாசித்தான். Just want to close with these two verses 30 and 31. கடைசியாக இந்த 2 வசனங்களை சொல்லி நாம் நிறைவு செய்ய போறோம். 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். And truly Jesus did many other signs in the presence of his disciples, which are not written in this book. But these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing that you may have life in his name. இந்த புத்தகத்தில் எழுதியிருந்த வேறே அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. It says Jesus did many signs. இயேசு கிறிஸ்து இன்னும் அநேக அற்புதங்களை செய்தார் என்று. But they are not all written. But these are written that you might believe that Jesus Christ is the Son of God, and in believing that you may have life in his name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். Jesus Christ came into this world, and the very purpose he came is to deal with your sin problem and my sin problem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் வந்தார். He came into this world to take away the sins of the whole world. That's what he did on the cross of Calvary. இந்த உலகத்தின் முழு பாவத்தையும் தம்மீது ஏற்று சுமந்து அதை அழிக்கும்படியாகவே இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். He paid the penalty of sin and he rose again. பாவத்தின் தண்டனை அவர் மீது சுமந்து அவர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். We serve and worship a living Savior. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. Apostle John concludes in a wonderful way. These are written that you may believe that Jesus Christ is the Son of God, but by believing you may have life in his name. தூய யோவான் அவர்கள் மிகவும் சிறப்பாய் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று. A tremendous work for you on the cross of Calvary. நமக்காக மாபெரும் வேலை கல்வாரி சிலுவையிலே செய்யப்பட்டிருக்கிறது. Do you believe நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? that Jesus came and died for you on the cross of Calvary? He rose again on the first day of the week. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். If you do not know the Lord Jesus Christ as his Savior, I want to
you to repeat this prayer after me. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியாது என்றால் இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக நீங்கள் செய்யுங்கள். Most gracious Heavenly Father, thank you for sending your Son, Lord Jesus Christ, into this world. மிகவும் கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகத்திற்கு எனக்காக அனுப்பினதற்காக நன்றி. Lord Jesus Christ, I believe that you died for me on the cross of Calvary. You took my sins upon yourself. அன்பின் இயேசுவே, நீர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் என் பாவங்களை சுமந்து கொண்டிருந்த நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus, I repent of my sins. Forgive me of all my sins and cleanse me of all my unrighteousness. Lord Jesus Christ, come into my life. I make you Lord and Savior. In Jesus' precious name, Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் பாவி என்று உணர்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே, உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you have accepted the Lord Jesus Christ into your life. I would like you to be in contact with the local church and fellowship with them. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு சென்று இயேசுவோடு கூட ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.